பரிசுத்தமுள்ள பிதாவை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, நீர்தாமே ஆண்டவரை தருகிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாங்கள் இன்னுமாய் பலப்படவும், இன்னுமாய் உங்களுடைய கிருபைக்குள்ளாய் ஆண்டவரை உங்களுடைய கரத்துக்குள்ளாய் அடங்கி ஆண்டவரை வாழவும் நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரை நான் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல சுவாமி. ஆண்டவரை நீர் பேச வேண்டும் என்று கேட்கிறேன். ஆவியானவரை எங்களை வழி நடத்தும். ஆண்டவர், நம்முடைய வேதத்தின் ஆழங்களையும் ரகசியங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதன்படி வாழ கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைய நாளிலும் நாங்கள் கிருபையை குறித்து நாங்கள் பார்ப்போம். கிருபையை குறித்து பார்ப்போம்னோடனே சில பேருக்கு யோசனையாக இருக்கணும், இத்தனை நேரம் இந்த கிருபையை குறித்து பார்க்குறேன்னு சொல்லி. இனி கொஞ்சம் டீப்பாக நாங்கள் போகிறோம். இன்றைக்கு நாங்கள் இன்றைய நாளிலும் பார்ப்போம். அவருடைய கிருபையினாலே நாங்கள் வழி நடத்தப்பட்டு வருகிறோம். தேவனுடைய கிருபை எங்களை, நாங்கள் அவரை அறியாதவர்களாக இருந்த நேரம் அவருடைய கிருபையினாலே எங்களை அவர் மீட்டு கொண்ட தேவன். கிருபையை குறித்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கிருபைக்கு நாங்கள் சொல்லலாம் பாசம், அது ஒரு பரிசு, தயவு, கருணை, இரக்கம் என்று சொல்லி இப்படியான ஒத்த மொழிகளிலே, தமிழுக்கு ஒத்த மொழிகளிலே நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. சில இடங்களில் வசனங்களிலே பார்ப்போம் என்றால் அது ஒரு பாசத்தை காட்டுகிறதாக அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தயவை காட்டுகிறதாக, அதாவது எங்களுடைய ஆண்டவருடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததாக, அது மாத்திரமல்ல கருணை கிடைத்ததாக, ஒரு இரக்கம் கிடைத்ததாக, இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டு எங்களுக்கு நாங்கள் அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் வாசித்து அதன்படி நாங்கள் அதிலிருந்து வருகிற பலனை அடைந்து வருகிறோம். இதுதான் கிருபை. கிருபையில் இன்னும் நாங்கள் ஆழமாக போகலாம். அதில் நாங்கள் இன்றைய நாளில் பார்ப்போம். ஒரு 5 விதமான கிருபையை குறித்து நாங்கள் பார்ப்போம். 5 விதமான கிருபை. இல்லை, முதலாவது பாருங்கள். முதலாவதாக நாங்கள் ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெற்றதுன்னு சொல்லி ஒரு வசனம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் உண்டு. நோவாவுக்கு ஆண்டவர் எங்களுடைய கிருபையிலே, அதாவது ஆண்டவர்களுக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி அப்படியாக நோவாவை குறித்து நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. நோவா தான் அந்த காலத்திலே என்ன செய்தாருன்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக அந்த நாட்களில் வாழ்ந்து வந்தார். நோவாவுடைய குடும்பம் எப்படியாக வேலைக்குள்ளாக சேர்த்து காக்கப்பட்டதோ அதன்படி இப்போ கொஞ்சம் கவனமாக இருங்கோ, எங்களுடைய குடும்பமும் ஆண்டவராகிய கிருபைக்குள்ளே காக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எங்களுடைய கிருபை, எங்களுடைய குடும்பங்களும் ஆண்டவருக்குள்ளாக காக்கப்படுகிறது, ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக. அதுதான் நோவாட கதையை சின்ன சண்டே ஸ்கூலில் படிக்கலாம் கணக்கு யோசிக்க மாட்டோம். என்ன நோவா தாத்தா என்ன செய்வாருண்டா, எல்லா மிருகங்களையும் அழைச்சி கொண்டு போவாருன்னு தான் நாங்கள் படிச்சிருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நோவா தனக்கென்று சொல்லி அந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினார். எங்களை கூட குடும்பத்திலே ஆண்டவர் எங்களை தனித்தனியாக பிரிச்செடுக்கலை கூட. சில பேர் பாருங்க, அதாவது தகப்பன் ரட்சிக்கப்பட மாட்டார், தாய் ரட்சிக்கப்படுவாங்க. சில வேளையில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்களை அறிஞ்சு வீட்டை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அந்த உறுதியாக நிற்பான். ஆண்டவரில் நாங்கள் அவ்வளோ நேசமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டார் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாய், நாங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை உணர்ந்து நாங்கள் அவருக்காக நாங்கள் நிற்கிறதுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவர் எங்களை மாற்றுகிறார். இந்த நேரத்திலே ஆண்டவர் தனியே நாங்கள் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன தனியே தானே என்னுடைய குடும்பத்தில் ரட்சித்திருக்கிறார், என்ன தனியே தானே பிடிச்சிருக்கிறார்னு சொல்லி ஒருத்தரும் கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் எங்களுடைய கரத்திலே தந்திருக்கிறதான காரியங்கள் என்னவென்றால், நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்யணும். ஆண்டவருடைய வசனம் சொல்ல, ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை ரட்சித்தா அந்த குடும்பம் முழுக்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேண்டுதல் செய்ய வேண்டும். நாங்கள் என்னத்துக்கு எல்லாம் வேண்டுதல் செய்வோம், எதுக்கு எல்லாம் வேண்டுதல் செய்வோம், எங்கேயோ எல்லாம் வேண்டுதல் செய்வோம். எங்களுக்கு தற்சமயம் எங்களுடைய ஜாப்பில், எங்களுடைய வேலையில் தற்சமயம் எங்களுக்கு மேலே இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய வேலை சரியா இல்லை, நாங்கள் உங்களோட வேலையை விட்டு நிற்க போட்டு மாட்டோம். நாங்கள் அவர்கள்ட்ட போய் நாங்கள் கதைச்சி, நாங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டு எல்லாம் நாங்கள் அவர்களோட நாங்கள் கதைச்சி அவர்கள்ட்ட நாங்கள் எப்படியாவது எங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் நேரம் டைமை கொடுங்க, நாங்கள் இதை செய்கிறோம், நாங்கள் ஒழுங்காக செய்கிறோம்னு சொல்லி நாங்கள் வருத்தப்பட்டு நாங்கள் கேட்போம். ஆண்டவர் தேவன் தான் அவர்களுக்கு கூட எங்களுக்கு வேலையை கொடுத்தாருன்ற நாங்கள் மறந்துடுறோம்.
தேவனுக்கு கூடத்தான் எங்களுக்கு இப்படியான ஒரு வழி திறக்கப்பட்டது என்று நாங்கள் மறந்துடுறோம். அதாவது சிருஷ்டியரை நினைக்கிறதுக்கு நாங்கள் மறந்துட்டு நாங்கள் எங்களுக்கு மேலே இருக்க மற்ற எங்களுக்கு மேலே அடுத்த ஆட்களாக இருக்கிறவர்களைத்தான் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு பயந்து ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் கற்பனைகளுக்கு நாங்கள் பயப்படாமல் ஏதோ வேறு இதுக்கெல்லாம் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உலகம் அப்படியாகத்தான் போய் கொண்டிருக்கு, எல்லாருக்கும் பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அதாவது காலப்போக்கிலே நாங்கள் அறிந்து கொள்ளும் ஆண்டவர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யல. ஆண்டவர் நாங்கள் பயப்படல, பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாது, நீ கலங்காது, நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். இது நோவாவுடைய காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக சொல்லப்பட்டது. ரோமர்கள் எழுதின ரோமர் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாக சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகினார்கள். எல்லாரும் பாவம் செய்தார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையாற்றார். அதாவது தேவ மகிமை ஏற்கனவே ஆதாம் காலத்தில் என்னண்டு ஆதாம் பாவத்தை அறியாத நாட்களிலே தேவனை போலவே வாழ்ந்து வந்தார். அந்த பாவம் உலகத்தில் வந்ததுலேருந்து அதிலிருந்து எல்லா மனுஷரும் ஒருத்தரும் சொல்லல, நான் நன்மை செய்கிறேன் தானே, நான் இல்லாதவர்களுக்கு கொடுக்குறேன் தானே. இதுதான் மெயின். இது அதாவது மனுஷனுடைய மெயின் தோட் என்னென்றால் அவங்களுடைய எல்லா காரியங்களும் நான் நன்மை செய்கிறவன், நான் பாவம் செய்கிறேன். கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதது ஒரு பாவம். கிறிஸ்து இரட்சகரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார். அவரை நாங்கள் எங்களுக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதே அது ஒரு புலையான ஒரு காரணம். என்றால் அவர் தன்னை தானே எங்களுக்காக பலியாக கொடுத்தார். எங்களுக்காக ஒருத்தரும் ஒன்றும் செய்ய இல்லை. எங்களுடைய தாய் தகப்பன் சில வழியில் இரக்கமாக ஏதாவது செய்யிருப்பாங்க, ஆசையில் கொஞ்சம் இது பண்ணாங்க. ஆனால் அதுக்கு மேலாகத்தான் இயேசு கிறிஸ்துடைய கிருபை எங்களுக்கு இருக்கு. அவருடைய கிருபை இருக்கிற இடத்துல எங்களை தாய் தகப்பன் அப்படியா எங்களுக்கு நல்ல காரியங்களை செய்கிறாங்க. விளங்குதா? தாய் தகப்பன் எங்களுடைய தாய் தகப்பன் எங்களுக்கு நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு காரணமே தேவனுடைய கிருபை அவர்களுக்கு கூடாய் வருகிறதுனால தான். அவர்கள் கூட வருகிறதுனால தான். அந்த அப்படியான ஒரு பாருங்கள், சில பேர் சில தாய் தகப்பன் எங்களுக்கு தெரியும் அவர்கள் கொஞ்சம் கஷ்டமான ஆட்கள் தான். அவர்களை பற்றி நாங்கள் அறிஞ்சிருப்போம். சில பேர் தாய் தகப்பன்டா அந்த தாய் மாதிரி தாயோட ஸ்தானத்திலிருந்தும் தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்தும் பிள்ளைகளை ஒழுங்காக கவனிக்காத ஆக்களும் உண்டு உலகத்தார். தேவனுக்கு பயப்படாத ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கை தங்களுக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு போனதோ அப்படி வாழ்ந்துட்டு போகிற ஆக்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களையும் ஆண்டவர் நேசிக்கிற தேவனாக இருக்கார். கடைசி நேரத்தில் அவர்களும் தேவனால் மீட்கப்படலாம். தேவனுடைய சித்தம் அப்படியா இருந்தால் பாருங்கள், எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையாற்றார்கள். தேவ மகிமையாற்றுவது நிமித்தம் ஆண்டவருடைய கிருபை எங்களை வழிநடத்த வேண்டியதாக இருக்கு. நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம் 5 வகையான கிருபையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் முதலாவது சொல்லப்படுகிறது, அவருடைய கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய கிருபை இல்லாமல் ரட்சிப்பு எங்களுக்கு இல்லை. அவருடைய கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது rettende Gnade, eine Gnade, die uns gerettet hat aus diesem ganzen sündhaften Leben, kann man beschreiben. So kann man das beschreiben. Die ganze, wie sagen wir, பரம்பரையாய் தலைக்கு மேலே இருக்கிறதான சாபங்கள் முறிக்கப்படுகிறது தேவனுடைய கிருபையினால். தேவனுடைய கிருபை எங்களுக்கு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. முதலாவது அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 8-9வது வசனத்தை வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினாலே உண்டானதல்ல. பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, எங்களால் உண்டானது அல்ல. இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. தேவனுடைய ஈவு இந்த இடத்திலே இப்படியாக இருக்கிறது.
தேவனுடைய ஈவினாலே கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு இது எங்களுக்கு. நாங்கள் பார்த்தோம் முதல் தொடக்கத்தில் நாங்கள் என்ன பார்க்குறோம், ஈவுன்னு சொல்லி ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு எங்களுக்கு. ஆண்டவர் அதாவது நாங்கள் புலை செய்திருக்கிறோம், ஆனால் அந்த புலையெல்லாம் ஆண்டவர் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு தன்னுடைய நாமத்துக்கூடாக எங்களை வழிநடத்தி வருகிறார். நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதாவது ரட்சிக்கப்பட்டில்லை, ஜனங்கள் மரித்த பிறகு பரலோகத்துக்கு போகிறதுக்கு எல்லாரும் கியூவில் போய் நிற்கணும். கியூவில் போய் நிற்கல, ஒவ்வொரு தரம் ஃபைலோட நிற்கிறோம். ஒவ்வொரு தரம் தங்களோட ஃபைலை கொண்டு அங்கே முன்னுக்கு நிற்கிற சமணசிட்ட கொடுக்குறாங்க, இங்கே ஏஞ்சல்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஏஞ்சல் வேண்டி பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இது சரி இது சரி இது சரி இதில் எல்லாம் புல விட்டுருக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ அவை கொடுக்குறவர்கள் சொல்ல நான் இவ்வளவு செய்தேன் அது செய்தேன் இதில் செய்தேன்னு சொல்கிறேன். அப்போ அவர்கள் அதை வேண்டிட்டு அவர் பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு அவர் அந்த ஃபைலை தூக்கி ஒரு பாகையில் வைக்கிறார். அதாவது ஒரு எண்ணத்தில் ஒரு திராஸில் வைக்கிறார். அந்த திராஸில் வைத்து அந்த திராசு காட்டுது இவர் எங்கே போகணும், பரலோகத்துக்கு போகணுமா பாதாளத்துக்கு போகணுமான்னு. நல்ல ஃபனியாக இருந்தது. அப்போ ஒவ்வொருத்தரும் அப்படியே செய்து கொண்டு ஒவ்வொருத்தரும் முறைச்சு கொண்டு ஒவ்வொருத்தரையும் அவர் ஒரு பக்கமாக விடுறாரு, நீங்கள் அங்கே போயிருங்க. இன்னொரு ஆள் வர அவர்கிட்ட ஃபைல் வந்து பெரிய நல்ல கணக்க பேப்பர்களோடு இருந்தது. அப்போ அவர் அந்த ஃபைலை அவர் தூக்கத்தோடு தான் சேட்னஸ் அப்படியே கொண்டு வந்து அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கல. அவர் அதை வேண்டியோ நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்ல குழப்படி செய்திருக்கிறாங்க. அதை வேண்டி அவர் திராஸில் வைக்கிறார். திராஸில் வைக்கல அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து இன்னொருவர் வருகிறார். அவருடைய டிஷர்ட்டில் ஈசஸ் என்று எழுதியிருக்குது. அவர் அந்த ஃபைலை அவர் அந்த ஃபைலை கொடுக்குறார் இவர்கிட்ட. அந்த ஃபைலை எடுத்துகிட்டு இந்த ஃபைலை வைன்னு சொல்லி அவர் உடனே தாங்க வேண்டி அவர் அந்த ஃபைலை வேண்டி வச்ச பிறகு இவருக்கு வந்து இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கிருபையினாலே அவர் ரட்சிக்கப்பட்டது போல இவரை பரலோகத்துக்கு அனுப்புறாங்க. நல்ல பணியாக இருக்குது எனக்கு கேட்குறதுக்கு. நல்லா இருக்கு. இப்படித்தான் அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபை இப்படித்தான். நாங்கள் குழப்படிக்காரர், நாங்கள் பிழை செய்வோம், நாங்கள் இன்னும் பிழையெல்லாம் செய்வோம். ஆனாலும் தேவனுடைய கிருபை எங்களை மூடிக்கொள்ளும். மனம் திரும்புறதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் புலை செய்வோம்னு சொல்ல இல்லை, நான் புலை செய்வோம்னு நான் சொல்ல இல்லை. நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வருஷங்கள் இன்னும் இருக்குது. நாங்கள் எத்தனையோ வருஷம் நாங்கள் ஆண்டவர் அதாவது இந்த பூமியில் எங்களை உயிரோடு வைத்திருப்பார். சில நேரங்களில் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நாங்கள் பாவங்களை செய்து விடுவோம். அதுக்காக நாங்கள் அதை செய்யணும்னு சொல்லி அந்த ஏமோடு இருக்கக்கூடாது. தேவனுடைய கிருபையினாலே வழி நடத்தப்படுகிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் மாறணும். அந்த ரெட்டன கிருபை அதாவது ரட்சிப்பு, அதாவது கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அதாவது அவருடைய கிருபை தான் எங்களை ரட்சித்து கொண்டது. நாங்கள் புள்ளையான வழியிலே போய் கொண்டிருந்தோம், அவர் எங்களை சரியான வழிக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். இதுல பாருங்க, இந்த வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் அவருடைய குணப்படுத்துகிறதான கிருபை. பாருங்க, குணப்படுத்துகிறதான கிருபை, எங்களுடைய மனதை குணப்படுத்துகிறதான கிருபை, எங்களுடைய அதாவது மாம்சத்திலே இருக்கிறதான வீக்னஸ்லே எங்களை ஆண்டவர் குணப்படுத்தலாம். மனதிலே இருக்கிறதான மனது தான் முக்கியம். மனதை தான் காத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆத்மாவை தான் நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆத்மாவிலே எவ்வளோ எல்லாத்தையும் அதாவது நாங்கள் உள்ளுக்கு எண்ணத்தையெல்லாம் நாங்கள் வாய்க்களால் போடுறோமோ அதில் எங்களுக்கு தெரியும். அதாவது எங்களுடைய உடம்புலே தெரியும். சில வழியில் எங்களுக்கு அலர்ஜிக்கு வரும். அப்போ நாங்கள் நாங்கள் ஓகே நாங்கள் இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவார். அப்போ அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிடாம விட்டுருவோம். ஆனால் எங்களுடைய மனம் மாற வேண்டும். பாருங்க, எங்களுடைய மனத்திலே என்னென்று நான் தேவனுடையவன், நான் தேவனுக்கு பிரியமானவன் சொன்ன அந்த ஒரு 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 சிந்தனை எங்களுக்குள்ள உருவாக வேண்டும். நாங்கள் எங்களை மட்டம் தட்டக்கூடாது. நான் யாரு, நான் ஒருத்தருமே இல்லை, எனக்கு என்ன பெருசாக ஆஸ்தியும் இல்லை அந்தஸ்தும் இல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்கள் இருப்போம். ஆனால் ஆண்டவர் எங்களை அறிந்திருக்கிறார். எங்களுக்கு இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இதெல்லாம் இங்கே தான் முக்கியம். வந்து ரட்சிப்பு, மீட்பு. நாங்கள் அதாவது இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். இந்த சிந்தனையாய் நாங்கள் வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய
எங்களுடைய சிந்தனை இப்படியாக இருக்க வேண்டும். நாங்கள் வாசிப்போம் இந்த வசனத்தை. தீத்து 2வது அதிகாரம் 11-12 வாசிப்போம். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி. அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாவதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இதெல்லாம் செய்து என்னது? அவருடைய வசனம் தான் எங்களை போதிக்கிறது. அவருடைய வசனத்தை நாங்கள் ஆண்டிக் கொள்ள வேண்டும். தெளிந்த புத்தி நீதி தேவ பக்தி உள்ளவர்களாய் உலகில் ஜீவனம் பண்ண அவருடைய வார்த்தை எங்களை போதிக்கிறது. அவருடைய வார்த்தை எங்களை வழி நடத்துகிறது. பாருங்க, திரும்பவும் சொல்லுவேன். ஒரு 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 பிரசங்கத்துக்கு கேட்கல அந்த 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 ப்ரீச் பண்ணுறவரை நீங்கள் பார்த்து அப்படியாக எல்லாம் சொல்கிறாரு அப்படியாக எல்லாம் சொல்கிறாரு நீங்கள் சிந்தனை பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஆனால் அதிலும் பெஸ்ட் டீச்சர் வந்து பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் தான் அவருக்குள்ளே இருந்து இப்படியான பேச்சுக்களை கொடுக்கிறவராயிருக்கிறார். உலங்குதா? இதில் நான் முக்கியம் இல்லை. எனக்குள்ளே இருந்து வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? தேவனை ஏதாவது பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளா? பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள் தான் தேவை எங்களுக்கு. சத்தியத்தை சொல்லுகிற வார்த்தைகள், தேவ பக்தியை கொடுக்கிற வார்த்தைகள், இதுகளைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையிலே தான் வல்லமை உண்டு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அப்படி என்ன, நான் தேவனுடைய வார்த்தையை நான் மனப்பாடம் பண்ணி நான் அதை சொல்லுவேனா இருந்தால் கணக்கு தேவையில்லை. 1-2 வசனம் தான். அந்த 1-2 வசனம் எங்களே காணும். அதுக்காக அந்த 1-2 வசனத்தோட நின்றக்கூடாது. அது வந்து ஸ்டாண்ட் பாயில் நாங்கள் நிற்கிறோம். ஸ்டாண்ட் பாயில் நாங்கள் நிற்கிறோம். 1-2 வசனத்தை வச்சுக்கொண்டு கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேடி. இப்படியே இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த வசனங்களை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த தேடி தேடி வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதத்தின் ஆழங்களையும் ரகசியங்களையும் புரிந்து கொள்றவன் தான் கிறிஸ்தவன். அதை விட்டுட்டு சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு 4 பாட்டை படிச்சுட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு இன்றைக்கு நல்லா இருந்தது சொல்லி போகிறது இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. நான் ஒருத்தரையும் குற்றப்படுத்த விரும்பல, ஒருத்தரை நீங்கள் அப்படிப்பட்டவர்களும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை தேடி 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 வாசிக்கணும். நான் உங்களுக்கு இந்த வருஷத்து கடைசியில் ஒரு நல்ல ஒரு விஷயம் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருந்து அதை கேட்டு நீங்கள் அதுபடி நீங்கள் நடந்து கொடுங்க. அந்த விஷயங்களை வச்சு நீங்கள் நல்லா வருஷம் முழுக்க நல்லா எழுதுங்க. அவன் அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தினமும் நாங்கள் வார்த்தையாண்டா தனியாக வேதத்தை நாங்கள் படித்து கொண்டு போகிறது, அதுவும் ஒரு கணக்கு இருக்குது. எங்களுக்கு வேதத்தை படிக்கிறது கணக்கு இருக்குது. வேதத்தில் பாட்டுகள் இருக்குது. ஆண்டவர் நல்ல பாடல்களை தந்திருக்கிறார். அந்த பாடல்களை நாங்கள் பாடலாம், பாட்டுகளை நாங்கள் கேட்கலாம். எங்களுடைய காது தேவனுக்கு பிரியமானவைகளை கேட்க வேண்டும். எங்களுடைய கண்கள் தேவனுக்கு பிரியமானவைகளை பார்க்க வேண்டும். அதே போல எங்களுடைய மனம் சுத்தப்பட வேண்டும். எங்களுக்கு இருக்கிற அழுக்குகள் எல்லாம் வெளியே எடுக்கப்பட விட்டு நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்போ நாங்கள் பார்த்தோம் என்ன, குணப்படுத்துகிற கிருபை. அவருடைய எங்களுடைய மனதை குணப்படுத்துகிற கிருபை, எங்களை குணப்படுத்துகிற கிருபை. இதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அடுத்ததை நாங்கள் பார்ப்போம். அடுத்தது சொல்லுகிறது என்னது, பலப்படுத்தும் கிருபை. எங்களை பலத்துக்குள்ளாக வழி நடத்துகிறார். ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். இதுல பலம் சொல்லி வரையிலேன்னு சொல்லி நீங்க சிந்திக்க வேண்டாம். ஏனண்டா இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வந்துட்டாரண்டா எங்களுக்கு பலம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வந்துட்டாரண்டா அதே பலம். ஏனண்டா அவர் தான் எங்களுக்கு பலமாக இருக்கிறார், அவர் எங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கூட,
கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், அவர் என்னை மேய்க்கிறார். அவருடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்ப அவரே என் கேடகமாய் இருக்கிறார், என் கண்மலையாகிய கர்த்தர். அவருடைய ஓங்கிய கரத்தினாலே அவர் என்னை பலப்படுத்துகிறதவனாய் இருக்கிறார். இப்படியான வசனங்கள் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். நாங்கள் இன்னும் இதுக்கும் கூட நீங்களும் அறிஞ்சிருக்கிறீங்க. இப்போ நான் சொன்ன வசனத்தை விட உங்களுக்கு வேறு வித்தியாசமான நல்ல வசனங்களும் தெரியலாம். இப்போ கூட உங்களுக்கு ஞாபகத்தில் வரலாம். இதையெல்லாம் ஞாபகப்படுத்துறது பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்களை சத்தியத்திலே வழி நடத்துவார். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துவார். எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதன்படி எங்களுக்கு வசனங்கள் ஞாபகம் வரைக்குள்ள நாங்கள் எங்களுக்குள்ள சந்தோஷப்பட வேண்டும், எங்களுக்குள்ள நாங்கள் இன்னும் களி கூற வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானோட எனக்கு கண்டாக்ட் இருக்குது. பரிசுத்த ஆவியானோட எனக்கு கண்டாக்ட் இருக்குதுன்னு சொல்லி அதில் நான் பிரியப்பட வேண்டும். அதில் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் கடந்து வர வேண்டும். இதை நாங்கள் அதாவது பிரித்து பார்க்கக்கூடியதான ஒரு நிலைமையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கதை கேட்கல பரிசுத்த ஆவியானவர் தானே எங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறார், இல்லாட்டி இந்த உலகத்தின் ஆவி எங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறான்னு சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளலாம். என்னட்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், கனகாலம் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் விசுவாசியாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், போய் 2 பேர் வாரணம் வந்து உடனே கதையை தொடங்குறோம். கேட்டிங்களா அங்கே அப்படியா இப்படியா பண்ணுறோன்னு நாங்களும் சேர்ந்து நீங்களும் நானும் கேட்டேன் அப்படி இப்படியாண்டா விளங்குது. ஆறு பரிசுத்த ஆவியானவர் இப்படி கதைக்க மாட்டார். விளங்குதா? அப்படியான அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். மற்றவர்களை பற்றி குறை கதைக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. இப்போ நாங்கள் கிருபையை பற்றி அறிஞ்சு வர்றோம். எது கிருபை இல்லைன்னு சொல்லி எங்கள் அடுத்த முறை பார்ப்போம். இதில் சொல்லப்படுகிறது பலப்படுத்துகிறார். அவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே அவர் பலமாயிருக்கிறார். அவர் தான் எங்களை வழிநடத்துகிறவர். பாருங்கள், நாங்கள் மிகுறதல்ல அல்லாமலும் ஒருவனும் வசனத்தை திருப்பம் ஒரு வாசிங்க. இந்த வசனத்தை அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய நீதியின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை அடைந்தீங்கடா, நீங்க என்ன செய்வீங்க? ஆளுகை செய்வீங்க. நீங்க ஆளுகை செய்யறதுக்கு பலன் வேணுமா இல்லையா? பயந்த ஆள் வந்து ஒரு பிரசிடெண்டாக வரையலாது. பயந்த ஆளை கொண்டாந்து ஒரு கம்பெனிக்கு ஓனராக அதில் இருத்திடலாது. துணிஞ்சுகிறாங்கிறாங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்களா தான் இருக்கணும். அப்போ அதாவது போர் வீரர் பாருங்க, கோலியாத் பயந்திருந்தா, தாவீது பயந்திருந்தா கோலியாத்தை விழுத்திருக்கல. அந்த இடத்துல பாருங்க, அந்த வசனமே கோலியாத்தை பற்றி வர்ற வசனமே தனியே யாருக்கு? தாவீதுக்காக எழுதப்பட்ட ஒரு நபர். தாவீது அவரை வென்றார்ன்றதுக்கு எழுதப்பட்டதான ஒரு காரியம். அது அடுத்தது. சரி, நாங்கள் அடுத்த இதை பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? இலவசமான எங்களுக்கு கிருபை கிடைக்கிறது. அதாவது தாராளமான கிருபை, இலவசமாக கொடுக்கப்பட்ட கிருபை. இதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யலை. நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யலை. எங்களுக்கு அதாவது நாங்கள் குழப்படி செய்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி எங்களுடைய ஃபைலை நாங்கள் கொண்டு போகிறோம். நீங்கள் வாங்க வந்து கூப்பிட்டு ஃபைலை வேண்டி திராசில் வச்சு போட்டு பார்த்து கொண்டு நிற்கிறோம். அப்போ அந்த திராசு வந்து எங்கே போகுது, சரியாக போகுதா இல்லையா? அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஃபைல் எங்களுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. இப்படியாகத்தான் ஆண்டவர் எங்களை வழிநடத்தார். வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 9. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடியவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் இதிலேயும் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை அண்டிக் கொள்வோம் என்றால் எங்களுக்கு சகலவித கிருபையும் எங்களுக்கு பெருக செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் அதாவது நாங்கள் இந்த வசனத்தில் நாங்கள் கற்றுக்கொள்வது எல்லாவித நற்கிரியைகளும் அவரிடத்திலிருந்து எங்களுக்கு வருது. எல்லாவித நற்கிரியை எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையை முதல் எடுத்தாலே அது வந்து
ஒரு குறுகியதான ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய பார்வைக்கு எங்களுடைய வாழ்க்கை எப்பயோ முடிஞ்சுது. அது அந்த அதாவது சொல்லப்போனால் எங்களுக்கு காலங்கள் கொடுக்கப்படவில்லை ஆண்டவருடைய கருவையின்படி. அந்த அந்த நாங்கள் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில் ஆண்டவர் எங்களை பூமியில் வைத்திருக்கிற இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையில் நாங்கள் சாய்ய வேணும். கிருபையை நாங்கள் தினமும் நாங்கள் நாடிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் மீட்கப்பட்டோம்னு சொல்லி அந்த மீட்கப்பட்ட கிருபையை நாங்கள் வைத்து கொண்டிருக்காம இப்படியான ஆண்டவர் ஒவ்வொரு கிருபைகளாக எங்களுக்கு காட்டி தருகிற இந்த வசனங்களை வாசித்து அதன்படி நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது பார்ப்போம். நாங்கள் சேவை செய்கிறதான கிருபை. Dienende Gnade. Hat uns berufen, nicht nur uns da einfach dahin zu setzen und einfach das Ganze alles, wo das bei uns vorbeizieht, dass wir einfach da sitzen können, sondern hat uns berufen, um zu dienen. Jeder, der Jesus Christus in seinem Herzen angenommen hat, der ist dafür befähigt worden, um zu dienen. Das heißt, wir müssen dieses Herz in uns schaffen. ஆண்டவர்களால எங்களுக்கு இந்த அதாவது சேவை செய்கிறதான அந்த கிருபை எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பாருங்கள், இந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 பேதுரு 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆமென். நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். ஆனாலும் அவருடைய ஈவுகள் எப்படியாக எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டதோ அவனவன் பெற்ற பலத்தின்படியே வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அப்ப நாங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்யல, நாங்க சேவை செய்கிறோம். நாங்க சேவை செய்யல, ஆண்டவர் எங்களுக்கு காட்டி தந்தது போல நாங்க சேவை செய்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில என்ன செய்தார்? மற்றவர்களுக்கு சேவை தான் செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் கேள்விப்பட்ட ஒவ்வொரு இடத்திலேயும் யார் துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருந்தார்களோ அவர்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டது. நாங்களும் அப்ப இயேசு கிறிஸ்துவர்களா நாங்களும் என்னண்டு குட்டி இயேசுக்களா மாறுவோம். நாங்கள் சேவை செய்கிறவர்களா, நாங்கள் மற்றவனுக்காக நாங்கள் சேவை செய்யும் போது ஆண்டவரை நாங்கள் நினைத்து கொடுக்கிறோம். நாங்கள் போன 2-3 கிழமைக்கு முதல் நாங்கள் பார்த்தோம் வசனம். நான் உணவில்லாமல் இருந்தேன், உணவு தந்தீர்கள். நான் உடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு உடுக்க உடை தந்தீர்கள். நான் வியாதி இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். இதுகளெல்லாம் சொல்லப்பட்டது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் எங்களுடைய அதாவது நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் சேவை செய்வோம் என்று அப்படியே விட்டுருக்கோம். அடுத்தவனையும் கவனிக்கணும். அடுத்தவன் என்ன மாதிரி இருக்கிறான்னு அவனை விசாரிக்கணும். நீங்கள் சில பிள்ளைகள் பாருங்க, நீங்கள் எங்கேயாவது போகீங்களே, சில பேர் வருவினம் ஒரு சோக முகத்தோட யாரையாவது நீங்கள் கண்டிருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில். அப்போ நீங்கள் போகீங்களே, சரியில்லை, இவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு அவருக்கு அண்டு நீங்கள் சில வேளையில் நீங்களே கேட்டிருப்பீங்க, என்ன மாதிரி alles okay mit dir? Brauchst du was? Soll ich dir essen holen oder was zu trinken holen? Was hast du auf dem Herzen? அநேகர் இந்த பூமியில ஜீவித்து வருகிற கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை அறியாதவர்களும் மற்றவர்களுக்கு பொய் சொல்ற முதலாவது காரியம் என்னென்றால், எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு அவிட்டு விடுறதுக்கு சில வழியில் விருப்பம் இல்லை. ஓகே, ஒரு பக்கத்தில் அது நல்லது தான். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை இயேசு கிறிஸ்து சொன்னார். இது நான் அறிந்திருக்கிறேன், நீங்களும் அறிந்திருக்கிறீங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆகலை நாங்கள் எங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய கொலீக்ஸ், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய ஃபேமிலி இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாரையாவது நாங்கள் சந்திக்கல.
இப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளால நாங்கள் போமா இருந்தால் நாங்கள் சொல்ல வேண்டியது அவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் இயேசு உனக்கு விடுதலை செய்வார். ஆண்டவர் இயேசு உனக்கு இந்த வியாதியிலிருந்து உனக்கு சுகத்தை தருவார். இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பார். இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவை தருவார். அப்ப நாங்க சேவை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர்களை அழைக்கிறது. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க ஆண்டவர் என்ன ரட்சிக்கிறதுக்கு தான் இந்த பூமியில் அழைச்சிருக்கிறார்? தனியை ரட்சிக்கிறது, ரட்சித்து அதோட கூட சாப்டர்ஸ் க்ளோஸ் ஆகல. அப்பத்தான் கூட சாப்டர் ஓப்பன் பண்ணப்படுகிறது. நீங்க உங்களோட புத்தகத்தை நீங்க எழுத போறீங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய போறீங்க. ஆண்டவர் எனக்கு செய்த மாதிரி, ஆண்டவர் எனக்கு தந்த கிருபை நாடி அந்த கிருபையை மற்றவங்களுக்கு எப்படி நான் விளங்கப்படுத்த போறேன். எத்தனை பேரை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், எத்தனையோ பேர் அறிஞ்சிருக்கிறோம். சில பேரை நாங்கள் ஒரே ஒருக்கா தான் எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் சந்திப்போம். சில நேரத்தில் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துறதை உடனே செய்யப்படாகும். ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துறதை அப்படியே உடனே செய்யப்படாகும். அதாவது நன்மையான காரியங்கள் ஆண்டவர் என்னத்தை சொல்றது இவ்வளவுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றாரு, இவ்வளவுதான், பெருசா ஒன்றும் இல்லை, இவ்வளவுதான். தனியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்க அவருக்கு உங்களுடைய வாயினால் அறிக்கை செய்யறது. இது நிமித்தம் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நாங்கள் 5 விதமான கிருபையை பற்றி பார்த்தோம். கிருபையை பற்றி இன்னும் அறிகிறதுக்கு இப்போ நான் போன கிழமை சொன்ன போல என்னென்னு சொன்னேன்னா ஒரு அது auf einen heißen Stein ein Tropfen Wasser gefallen. So ungefähr ist das jetzt auch das Vergleich mit Gnade, was wir jetzt gelernt haben. Wir müssen noch tiefer graben, was noch Gnade ist. Es gibt noch Gnadenthron, wo wir hingehen können. Es gibt noch viele andere Sachen über Gnade. அதாவது ஆண்டவருடைய கிருபையை பற்றி நாங்கள் இப்போ ஒரு கொஞ்சத்தை தான் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் நாங்கள் போன காலமெல்லாம் நாங்கள் சில காரியங்களை அறிஞ்சிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த புதையல் போல இந்த கிருபையை பற்றி நாங்கள் இன்னும் அறிகிறதுக்கு இன்னும் கணக்கு காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. இந்த வசனத்தை நாங்கள் திரும்பவுமாக தியானிப்போம், திரும்பவுமாக கேட்போம், திரும்பவுமாக இன்னும் தேடி வாசிங்க. எங்கெல்லாம் கிருபையை பற்றி ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறான்னு சொல்லி உங்களோட பைபிளில் அதை தேடி வாசித்து நீங்களே ஆண்டவர்கிட்ட இன்னும் ஆவியானவர்கிட்ட இருந்து அந்த வெளிப்படுத்தலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் செய்வோமாக. கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நேரத்திலும் ராஜா ஆண்டவரை கேட்ட வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் அதன்படி வாழவும் நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படி ஆஜபிக்கிறோம். ஆண்டவரை இந்த கேட்ட வார்த்தைகள் திரும்பவும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி ஆஜபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் இந்த கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆண்டவரை இருக்கிறதான வெளிப்படுத்தல்களை நாங்கள் இன்னுமாய் ஆண்டவரை கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படி ஆஜபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்தலும் வழி நடத்தியறலும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமேன், ஆமேன். நாங்கள்